குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டென்சஸ். இருக்கிறதுலே கிராமரில் ரொம்ப கஷ்டமானது ஒன்று. இது எது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு, எது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், எது சிம்பிள் ஃப்யூச்சரு அப்படின்றது வந்து ஈஸியாக பண்ணலாம். பட் ஆனால் இருக்க வந்து அது ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு கிராமராக மாறிடும். அதனால் நம்ம வந்து படிக்கும் போதே வந்து ஒரு சென்டென்ஸை ஒரு டென்சஸ் பற்றி படிக்கிறோன்னா அந்த டென்சஸ் எப்படி எந்த இதுலேருந்துலாம் சென்டென்ஸ் வரும்ன்றதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு அது கிராமர் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக எப்படி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பேசுறது, ரொம்ப கிராமட்டிக்கலாக எப்படி பேசுறதுன்றது எல்லாமே இந்த டென்சஸ்லேயே வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து என்ன மாதிரியான ஒரு சென்டென்சஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, கமாண்ட் ஆர்டர். நான் இது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கமாண்ட் ஆர்டர்ன்றது வந்து இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ். சரிங்களா? இம்பெரேட்டிவ் சென்டென்ஸில் வரும். கமாண்ட் பண்ணுற மாதிரி, ஆர்டர் பண்ணுற மாதிரி, சஜஷன்ஸ் கேட்குற மாதிரி நான் சொல்லியிருக்கேன்ல, அது மாதிரி இந்த மாதிரியான வேர்ட்ஸ் சென்டென்சஸ்லாம் வந்துச்சுன்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யூனிவர்சல் ஃபேக்ட்ஸ்ன்றது வந்து அதாவது நம்மளால் மாற்ற முடியாத ஒரு விஷயம், அனைவராலும் ஒத்துக்கப்பட்ட ஒரு விஷயம், சயின்ஸ் ஃபேக்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். யூனிவர்சல் ஃபேக்ட்ஸ் அதுதான். ரொட்டீனாக நம்ம வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள், அதே மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பற்றி ஏதாச்சும் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா, ரொட்டீனாக வந்ததுன்னா அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பற்றி பேசும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷெட்யூல்டு ஆக்டிவிட்டீஸ்ன்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த டைமுக்கு தான் நம்மளுக்கு ஆனுவல் எக்ஸாம். இந்த ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நமக்கு ஆனுவல் லீவ் வரும். அதே மாதிரி எப்போ ஸ்கூல் ரீஓப்பன் வைக்கலாம், எப்போ வந்து எக்ஸாம்ஸ் வைக்கலாம், இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணுறாங்கல்ல, ஷெட்யூல் ஆக்டிவிட்டீஸ் பற்றியெல்லாம் பேசுகிறது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹேபிட்ஸ் வந்து நம்மளோட பழக்க வழக்கங்கள். காலையில் எழுந்த உடனே நம்ம டீ குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தலை வலிக்கும். காலையில் எழுந்தோடனே நியூஸ் பேப்பர் படிக்கல எனக்கு தலையை வெடிச்சிடும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்கிறோமில்ல, இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் பற்றி பேசுகிறது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சரிங்களா? இதில் தான் மோஸ்ட் ஆஃப் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். இதில் ஞாபகத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திடீர்னு சென்டென்சஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லி அந்த மாதிரி ஏதாவது சென்டென்ஸ் வந்துச்சுன்னா, என்னென்ன டென்ஸ்ன்னு கண்டுபிடிக்க சொல்லி அந்த மாதிரி சென்டென்ஸ் வந்த போதும் நீங்கள் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எது சீக்கிரமாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா, இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா, இல்லை சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸா, பாஸ்ட் கண்டினியூஸா, இந்த மாதிரின்ற சென்டென்ஸ் எல்லாம் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த டென்சஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. இப்போ பாருங்கள், இதோட சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பாருங்கள். ஐ லைக் கேக். எனக்கு கேக் பிடிக்கும். சைன் த பேப்பரில் சைன் பண்ணு. டூ இட் பண்ணிது. க்ளோஸ் த டோரை க்ளோஸ் பண்ணு. இது மூணுமே ஆர்டர், அதிகாரம் பண்ணுறது. ஐ லைக் கேக் கமாண்ட் பண்ணுறது, கமாண்ட் ஆர்டர்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இந்த மாதிரியான ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் வந்ததுனாலே அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். சரிங்களா? ஐ வேக் அப், ஐ டேக் அ ஷவர், இதெல்லாம் வந்து நம்மளோட ரொட்டீன் ஒர்க்ஸ். சரிங்களா? காலையில் எழுந்தோடனே நம்ம அதை தானே நம்ம ரொட்டீனாக செய்வோம். அது மாதிரியான சென்டென்ஸ் வந்துச்சுனாலே அது ரொட்டீனில் வரும். ஐ ஆஃப்டன் டேக் அ டீ, இது வந்து நம்மளோட ஹேபிட்ஸ் பற்றி பேசும். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். நான் சொன்னேன்ல, சன் வந்து கிழக்கில் தான் உதிக்கும். மேற்கில் உதிக்க முடியுமா? இல்லை சும்மா ஒரு நாள் மேற்கில் மட்டும் உதிக்குமா? இல்லை, இது அனைவராலும் ஒத்துக்கப்பட்ட ஒரு விஷயம், யூனிவர்சல் ஃபேக்ட்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், த ஸ்கூல் க்ளோசஸ் ஆன் 5th November. நான் சொன்னல ஷெட்யூல் ஆக்டிவிட்டீஸ்ன்ட்டுன்னு இந்த மாதிரியெல்லாம் அந்த வர்றது எல்லாமே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். சரிங்களா? கமாண்ட், ஆர்டர், யூனிவர்சல் ஃபேக்ட்ஸ், ரொட்டீன், ஷெட்யூல் ஆக்டிவிட்டீஸ், ஹேபிட்ஸ், இதை பற்றி எல்லாமே வந்து பேசுகிறது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி பார்த்தேன். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் என்னன்றதை பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வரும் ப்ளஸ் V2ன்றது உங்களுக்கு V1 V2ன்றது என்னன்னு பார்க்குறீங்க. பாருங்கள், V1ன்னா ஒன்றுமே இல்லை, வேர்ப் தான்.
சரிங்களா. வின்றது வேர்ப் தான். அது ஏன் V1 V2 ஸ்ப்ளிட் பண்ணுறோம் நம்ம. V1ன்றது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோ, ஈட், சி இப்படி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். பாஸ்டில் பார்த்தீங்கன்னா கோ, வெண்ட், ஈட், ஏட், சி, saw. இது வந்து V2, இது வந்து V1. ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுலாம் V1, பாஸ்டில் இருக்கிறதெல்லாம் V2. இன்னும் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் V3 அந்த மாதிரி வரும். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. V1 V2 சரிங்களா. கோ, வெண்ட், ஈட், ஏட் அதை வந்து ஞாபகத்தில் ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது தான். இப்போ இது வந்து பாஸ்ட் சரிங்களா. அதுதான் இங்கே V2 நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. இங்கே பாருங்கள், ஈட்டுன்றது V1, ஏட்டுன்றது V2, அதுதான் V2ன்னு சொல்கிறோம் சரிங்களா. சப்ஜெக்ட் வரும் ப்ளஸ் வேர்ப் வரும் ப்ளஸ் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வரும். அதுதான் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சரிங்களா. இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஏட் ஐஸ்கிரீம். ஐன்றது ஒரு சப்ஜெக்ட் சரிங்களா. ஏட்ன்றது வந்து வேர்ப். அதுவும் என்ன வேர்ப், வேர்ப் 2ல் வருது. வேர்ப் 1ன்றது வந்து ஈட்டுன்னு வரும், வேர்ப் 2 ஏட் சரிங்களா. அது வந்து நிறைய இந்த ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஐ ஏட் ஐஸ்கிரீம். ஐன்றது சப்ஜெக்ட், ஏட்ன்றது வேர்ப், ஐஸ்கிரீம்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் சரிங்களா. அதே மாதிரி ஐ saw the film a month ago. sawன்றது இங்கே வந்து சி வந்து என்னவா மாறுது, சாவா மாறுது. பாஸ்ட் இல்லையா, அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதுதான் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இதில் வந்து ஈட் ஏட்டாக மாறும், சின்றது சாவாக மாறும் சரிங்களா. ஒரு சப்ஜெக்ட் வரும் ப்ளஸ் வேர்ப் வரும், ஒரு ஆப்ஜெக்ட் வரும். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அப்புறம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம், அப்புறம் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் இது சரிங்களா. சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் சென்டென்சஸ் எப்படி வரும்னா ஒரு சப்ஜெக்ட் வரும் ப்ளஸ் வில் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் பக்கத்தில் எப்பவுமே வேர்ப் வரும், சப்ஜெக்ட் வரும் ப்ளஸ் வில் வரும் ப்ளஸ் V1 வரும். V1 தான் வரும் இதில் ப்ரெசன்ட் டென்ஸ் சரிங்களா. ப்ளஸ் ஆப்ஜெக்ட் வரும். இது எப்படின்னு பாருங்கள். சப்ஜெக்ட் வந்து ஐ, நெக்ஸ்ட்டு வில், V1 நான் அங்கே ஆல்ரெடி உங்களுக்கு பாருங்கள். V1ன்னா கோ, ஈட், சி இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் வர்றது தான் V1ன்னு சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸில் வர்றது எல்லாமே V2ன்னு சொல்லுவோம். இந்த V1 தான் வரும். இங்கே பாருங்கள், V1 ஈட், ஆப்ஜெக்ட் வந்து ஐஸ்கிரீம், ஐ வில் ஈட் ஐஸ்கிரீம் சரிங்களா. எப்போவுமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கு முன்னாடி வில்லு சேர்த்தாலே அது ஃப்யூச்சர் டென்ஸ் தான் சரிங்களா. ஐ வில் ஈட் ஐஸ்கிரீம், ஐ வில் கோ ஹோம் சரிங்களா. கோன்றது ப்ரெசன்ட் டென்ஸ், ஈட்டுன்றது ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு முன்னாடி வில் போட்டோம்னாலே அது ஃப்யூச்சர் டென்ஸ். ஐ வில் ஈட் ஐஸ்கிரீம், ஐ வில் கோ ஹோம் சரிங்களா. இதுதான் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன வரும் பாருங்கள். சப்ஜெக்ட் வரும் ப்ளஸ் ஆம் வரும், இஸ் வரும், ஆர் வரும் சரிங்களா. ப்ரெசண்ட்டில் மட்டும் சப்ஜெக்ட் வரும், பக்கத்தில் ஆம், இஸ், ஆர் வரும் ப்ளஸ் V1ன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ளஸ் அது பக்கத்தில் ஐஎன்ஜி வரும் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஒன்று வரும். இது ஃபார்முலாவாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஆன ஜென்ரல் ஃபார்ம் இதுதான். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் V1னா வேர்ப், ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட் சரிங்களா. இப்போ பாருங்கள், வி ஆர் டூயிங் பிஸ்னஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறோம், இன்னமும் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இப்போ பாருங்கள், வி ஆர் டூயிங் பிஸ்னஸ், நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், எப்போவும் பண்ணுறோம், இனிமேலும் பண்ணுவோம்
அதுதான் வந்து we are doing business. அதாவது இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதுதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டார்டட் அண்ட் இட்ஸ் கண்டினியூ, அதுதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ பாருங்கள், ஐ எம் ஈட்டிங் ஐஸ்கிரீம். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு முடிக்கலை, ஆனால் சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போவும் சாப்பிட்டு இன்னும் முடிக்கலை, டில் இப்போ வரைக்கும் முடிக்கலை. அதுதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். we are studying for the exam. எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் படித்து முடிக்கலை, இப்போ படிச்சுட்டே இருக்கோம். கண்டினியூஸ் டென்ஸ் அதுதான். எப்பவுமே பாருங்கள், இப்போ பாருங்கள், சப்ஜெக்ட் ஒன்று வருது, ஆம் வருது, அப்படி இல்லைன்னா இஸ் வரலாம், இல்லைன்னா ஆர் வரும். சரிங்களா? அதே மாதிரி V1ன்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். டூ, ஈட், ஸ்டடின்றது எல்லாமே V1. சரிங்களா? டூன்னு வருதுல்ல, இது வந்து V1 ப்ரெசன்ட் டென்ஸ். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஐஎன்ஜி வரும். அப்போ டூ ப்ளஸ் ஐஎன்ஜி, அதாவது வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி என்னது? டூயிங். வேர்ப் மட்டும் எடுத்திங்கன்னா டூ, ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்க்க வச அது டூயிங். சரிங்களா? ஈட், வேர்ப் மட்டும் எடுத்திங்கன்னா அது ஈட், ப்ளஸ் ஐஎன்ஜி போட்டிங்கன்னா அது ஈட்டிங். ஸ்டடின்றது ஒரு வேர்ப், V1 வேர்ப், ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப். அது பக்கத்தில் நீங்கள் ஒரு ஐஎன்ஜி போட்டிங்கன்னா அது ஸ்டடியிங், அதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அது பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வரும். எக்ஸாம், ஐஸ்கிரீம், பிஸ்னஸ், இதெல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வரும். இந்த ஜென்ரல் ஃபார்மை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்களேன். அதோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் வரும், வேர் வரும். நீங்கள் இதே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஆம், இஸ், ஆர் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஜென்ரல் ஃபார்ம் பாருங்கள், சப்ஜெக்ட் பக்கத்தில் வாஸும் வேரும் வரும். அதே மாதிரி ப்ளஸ் வேர்ப் வரும், ஐஎன்ஜி வரும், ஒரு ஆப்ஜெக்ட் வரும். இதே V1 வேர்ப் தான் வரும். V1 வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும், ப்ளஸ் ஆப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் வரும், வேர் வரும், ப்ளஸ் வேர்ப் வரும், ஐஎன்ஜி வரும், அதோட ஒரு ஆப்ஜெக்ட் வரும். இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஜென்ரல் ஃபார்ம். சரிங்களா? அதே மாதிரி இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஜென்ரல் ஃபார்ம். சப்ஜெக்ட் வரும், ஆம் வரும், இஸ், ஆர், ப்ளஸ் V1 ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ஜென்ரல் ஃபார்ம். இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஜென்ரல் ஃபார்ம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ், வேர், ப்ளஸ் V1 ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்கள், அதுக்கே இந்த ஜென்ரல் ஃபார்ம்க்கு ஏற்ற மாதிரியான உங்களுக்கு சென்டென்ஸும் வரும். இப்போ பாருங்கள், சீதா வாஸ் ரீடிங். சீதான்றது ஒரு சப்ஜெக்ட், வாஸ் வருதுங்களா? அதே மாதிரி இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று வரும். வாஸ் ரீடிங், ரீடுன்றது V1 ப்ரெசன்ட் டென்ஸ். V1க்கு பக்கத்தில் ஐஎன்ஜி போடுறோம், ரீடிங். சீதா வாஸ் ரீடிங் புக்ஸ், ஆப்ஜெக்ட். புக்ஸுன்றது ஆப்ஜெக்ட். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் முடிஞ்சு போனது. சீதா வாஸ் ரீடிங் புக். சீதா வந்து புக் படித்து கொண்டு இருந்தா, புத்தகத்தை படித்து கொண்டு இருந்தாள். வென் ஹர் ஃப்ரெண்ட் கேம், அவங்க ஃப்ரெண்ட் வரும்போது. இதே மாதிரி லாஸ்ட் வீக்குன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு, அது வந்து பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வீக் அது முடிந்து போனது. லாஸ்ட் வீக் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஹிந்தி எக்ஸாம். சரிங்களா? இந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றது வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இன்னும் பண்ணலை, இனிமே தான் நம்ம செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஐ வில் பி மீட்டிங் விஷ்ணு டுமாரோ இன் அவர் ஆஃபீஸ். நாளைக்கு தான் நான் விஷ்ணுவை மீட் பண்ண போகிறேன் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வருது எல்லாமே வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நான் சொல்லியிருக்கேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கமாண்ட், ஆர்டர், அதுக்கப்புறம் இந்த யூனிவர்சல் ஃபேக்ட்ஸ், ரொட்டீன், ஷெட்யூல் ஆக்டிவிட்டீஸ், ஹேபிட்ஸ், இதை பற்றி எல்லாமே வந்து இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி கமாண்ட் பண்ணுற மாதிரி, ஆர்டர் பண்ணுற மாதிரி, நம்மளோட ரொட்டீன் ஒர்க்ஸ், நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மளோட ஹேபிட்ஸ் பற்றி, யூனிவர்சல் ஃபேக்ட்ஸ் பற்றி, நம்மளோட ஷெட்யூல் ஆக்டிவிட்டீஸ் பற்றி, இந்த மாதிரி இது இப்படி தான் வரும். சென்டென்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். அதே மாதிரி பார்த்திங்கும் போது
சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நான் சொன்னேன்ல, இந்த ஜென்ரல் ஃபார்ம்ஸ்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து சப்ஜெக்ட், V2ன்றது வந்து பாஸ்ட் ஃபார்ம், சரிங்களா, ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ ஏட் ஐஸ்கிரீம்னு சொல்கிறாங்க. ஐன்றது சப்ஜெக்ட் வந்துடுச்சு. V2ன்றது வந்து ஏட். V1க்கு ஈட்டுக்கான பாஸ்ட் தான் வந்து ஏட்டுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், சரிங்களா, சாப்பிட்டு முடிச்சது தான், அது பாஸ்ட், முடிஞ்சு போகுது. ஐ ஏட் ஐஸ்கிரீம்னா சாப்பிட்டேன்னு தான் சொல்கிறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லலை. இப்போ அதோட இது புரிஞ்சுக்கோங்க, பாஸ்ட், சரிங்களா. ஐ saw the film a month ago. இங்கே saw வந்திருக்கு, V2. அதே மாதிரி இங்கே சப்ஜெக்டும் வந்திருக்கு. அதுதான் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் V1ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த V1 ப்ரெசன்ட் டென்ஸுக்கு முன்னாடி வில் போட்டால் அது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்னு சொன்னேன். சப்ஜெக்ட் வந்திருக்கு, ஐ, வில் வந்திருக்கு, ப்ளஸ் வில் வந்திருக்கு. V1ன்றது வந்து ப்ரெசன்ட்னு சொல்லியிருக்கேன், ஈட், ஆப்ஜெக்ட் ஐஸ்கிரீம். ஐ வில் ஈட் ஐஸ்கிரீம், ஐ வில் கோ ஹோம். இதுதான் வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்ம், ஜென்ரல் ஃபார்ம் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் V1, ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம். இப்போ பாருங்கள், வி ஆர் டூயிங் பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இனிமேவும் பண்ணுவோம், நாளைக்கும் கண்டினியூ ஆகும். அது ஒரு கண்டினியூ ஆகிற மாதிரியான ஒரு சென்டென்ஸ் வரும் பாருங்கள். வி ஆர் டூயிங் பிஸ்னஸ், நாங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது பண்ணி முடிக்கலை, கம்ப்ளீட் ஆகலை, அது கண்டினியூவாக வர மாதிரி இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போதைக்கு நடக்கிறத பற்றி பேசுவோம். ஐ எம் ஈட்டிங் ஐஸ்கிரீம், நான் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இன்னும் சாப்பிட்டு முடிக்கலை, சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா அது இன்னும் கண்டினியூ ஆகுது, சாப்பிட்டுட்டே இருக்கேன் இப்போ வரைக்கும். அதுதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வி ஆர் ஸ்டடிங் ஃபார் த எக்ஸாமுக்கு படித்து கொண்டு இருக்கிறோம். அந்த மாதிரி கண்டினியூ ஆகிற விஷயம், ப்ரெசண்ட்டாக கண்டினியூ ஆகிற விஷயன்றது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ஜென்ரல் ஃபார்மை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் வேர் வரும். ப்ரெசண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம் இஸ் ஆர் வரும். பாஸ்டில் பார்த்தீங்கன்னா வாஸ் வேர் வரும். சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் வேர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்கள், சீதா வாஸ் ரீடிங் புக் வென் ஆர் ஃப்ரெண்ட் கேம். எல்லாமே பாஸ்ட் தான், முடிஞ்சோ போகுது பாருங்கள். சீதா வாஸ் ரீடிங் புக், சீதா படித்து கொண்டு இருந்தால். வென் ஹர் ஃப்ரெண்ட் கேம், அவளோட ஃப்ரெண்ட் வரும்போது. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ன்றது கம்ப்ளீட்டான ஒரு விஷயம், முடிஞ்சு போச்சுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட் வீக் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஹிந்தி எக்ஸாம். இந்த மாதிரி பாஸ்டில் கண்டினியூ ஆகிறது தான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்ட்டு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்கள். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால் நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசுறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ வில் பி மீட்டிங் விஷ்ணு டுமாரோ இன் அவர் ஆஃபீஸ். இந்த மாதிரி வரும். நாளைக்கு நடக்க போகிறத பற்றி பேசுறது தான் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்கிறோம். இப்போ வந்து நான் டென்சஸோட பேசிக்ஸ் தான் நான் சும்மா சொன்னேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வித் எக்ஸாம்பிள்ஸோட தெளிவாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டென்சஸ் பார்த்துங்க. டென்ஸ் வந்து 3 இதுவாக புரியுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ், சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டைம் கோடுன்னு பார்க்கலாம். இப்போ இது இங்கே தான் நம்ம வந்து ப்ரெசண்ட், இப்போ தான் இங்கே வந்து நம்ம ப்ரெசண்ட்டாக இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுதான் ப்ரெசண்ட். அப்போ இது ப்ரெசண்ட்னா அப்போ இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே என்னது? பாஸ்ட் டென்ஸ். அப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசண்ட்டாக இப்போ இங்கே தான் நம்ம இருக்கோம், சரிங்களா. அப்போ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நடந்தது எல்லாமே வந்து பாஸ்ட் இந்த பக்கம். இப்போ இனிமேல் நடக்க போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர். ஃப்யூச்சரை பற்றி யோசின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஃப்யூச்சர் டென்ஸ். இனிமேல் நடக்க போகிறது. ப்ரெசண்ட்டாக நம்ம இப்போ இங்கே இருக்கோம்,
முன்னாடி நடந்து முடிந்தது எல்லாமே பாஸ்ட்டு, இனிமேல் நடக்க போகிறது எல்லாமே ஃப்யூச்சர். ப்ரெசண்ட்டாக நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இதுதான் வந்து உங்களுக்கு இப்போ பாருங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் என்னென்ன இருக்குது பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் பாருங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரிங்களா? ஃப்யூச்சர் டென்ஸ் பாருங்கள். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், future continuous tense, future perfect tense, future perfect continuous tense. புரியுதுங்களா? இது இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த டென்ஸில் ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸும் பார்க்க போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட கீவேர்ட்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்லுவாங்க, சிறப்பு சொற்கள்னு சொல்கிறோம்ல, அதுதான். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் டெய்லி, யூஸ்வலி, ஜென்ரலி, ரெகுலர்லி, நவடேஸ், டுடே, இந்த மாதிரியெல்லாம் வந்து சென்டென்ஸ் முடியும் செய்யும், ஆரம்பிக்கவும் செய்யும். கீவேர்ட்ஸ் சிறப்பு சொற்கள்னு சொல்கிறோம். இது எல்லாத்துக்குமே வரும், எல்லா டென்சஸ்க்குமே வரும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு இந்த மாதிரி வரும். டெய்லி, யூஸ்வலி, ஜென்ரலி, ரெகுலர்லி, நவடேஸ், டுடே, இந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஈ, ஷி, இட், இது மூணுமே வந்து சிங்குலர். ஐ, யூன்றதும் சிங்குலர் தான். பட் நம்ம இதுக்கு பயன்படுத்துகிற சென்டென்ஸ் வந்து ப்ளூரலில் என்ன வருதோ அதுதான் வந்து நம்ம ஐக்கும் யூக்கும் மட்டும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வி, தேன்றது நாங்கள், அவர்கள்ன்றோம்ல, அது வி, தேன்றது வந்து ப்ளூரல். நம்ம இந்த ப்ளூரலுக்கு என்ன வந்து நம்ம வேர்ப் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்ம ஐக்கும் யூக்கும் யூஸ் பண்ணணும். ஆனால் சிங்குலருக்கு நம்ம வேறு யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோடு சொல்கிறேன், புரியும். ஹீ, ஷீ, இட். ஈன்றது அவன், ஷீன்றது அவள், இட்டுன்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆனிமல்ஸை குறிக்கும், அதுன்னு சொல்லலாம். இப்போ இது மூணுமே வந்து சிங்குலர். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஹீ கோஸ் டு டெம்பிள், ஷீ கோஸ் டு டெம்பிள், இட் கோஸ் டு டெம்பிள்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹீ கோ டு டெம்பிள், இஎஸ்ன்னு இங்கே போடாமல் இருக்கக்கூடாது. சிங்குலருக்கு மட்டும், அதாவது ஹீ, ஷீ, இட், இது சிங்குலருக்கு மட்டும் இந்த இஎஸ் போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐ, யூ, இது நான் உங்களுக்கு திருப்பி வரேன். வி, தேன்றது நம்மளுக்கு ப்ளூரல். ப்ளூரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி கோ டு டெம்பிள், கோன்னு போடணும், இஎஸ்ன்னு ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ப்ளூரல். ப்ளூரலில் வி கோ டு டெம்பிள், தே கோ டு டெம்பிள். அதே நம்ம ப்ளூரலுக்கு என்ன வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோமோ அதே ரூல்ஸ் தான் இந்த ஹைக்கும் யூக்கும் யூஸ் பண்ணணும். இது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும் ஹீ, ஷீ, இட், இது மூணுமே வந்து சிங்குலர். ஐ, யூன்றதும் சிங்குலர் தான். பட் இது வந்து ஒரு விதிவிலக்கு மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹீ, ஷீ, இட் சிங்குலருக்கு கோஸ். அது இன்னொரு எக்ஸாம்பிள்ஸும் நான் சொல்கிறேன், அப்போ புரியும் பாருங்கள். இந்த கோ, ஈ கோ டு டெம்பிள், ஷீ கோ டு டெம்பிள்னு சொல்லக்கூடாது. ஹீ கோஸ் டு டெம்பிள், ஷீ கோஸ் டு டெம்பிள், இட் கோஸ் டு டெம்பிள். அது சிங்குலர். சிங்குலர் ஃபார்முக்கு மட்டும் நம்ம வந்து இந்த கோஸ், இஎஸ்ன்றது ஆட் பண்ணணும், எஸ் ஆட் பண்ணணும். சரிங்களா? நம்ம ப்ளூரலுக்கு என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோமோ அதுதான் வந்து ஐக்கும் யூக்கும் மட்டும் வெறும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி ஈ ட்ரிங்க்ஸ் மில்க் எவ்ரிடே, இது சிங்குலர். ஹீ, ஷீ, இட்ன்றது சிங்குலர். சரிங்களா? ஆனால் நம்ம இங்கே எஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். ஹீ ட்ரிங்க் மில்க் எவ்ரிடேன்னு சொல்ல மாட்டோம். ஹீ ட்ரிங்க்ஸ் மில்க் எவ்ரிடே, ஷீ ட்ரிங்க்ஸ் மில்க் எவ்ரிடே, இட் ட்ரிங்க்ஸ் மில்க் எவ்ரிடே. அது எதுவாக இருக்கட்டும், கேட்டாக இருக்கட்டும், டாகாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அது சரிங்களா, எஸ்ன்னு போடணும். அதே மாதிரி நம்ம இங்கே பாருங்கள், ஐ ட்ரிங்க் மில்க் எவ்ரிடே, யூ ட்ரிங்க் மில்க் எவ்ரிடே, ட்ரிங்க்குன்னு தான் போட்டிருக்கோம். ஏன்னா இங்கே ப்ளூரலில் நம்ம என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் அந்த ஐக்கும் யூக்கும். வெறும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் இது மாதிரி யூஸ் பண்ணணும். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னொரு முறை பாருங்கள்.
கீவேர்ட்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட கீவேர்ட்ஸ் வந்து டெய்லி, யூஸ்வலி, ஜென்ரலி, ரெகுலர்லி, நவடேஸ், டுடே இந்த மாதிரியான சென்டென்சஸில் முடியும். இப்போ பாருங்க, சிங்குலராக இருந்துச்சுன்னா ஹீ, ஷீ, இட் இந்த மாதிரி சிங்குலரில் இருக்கும் போதோ இங்கே இஎஸ் சேர்க்கணும். அதே மாதிரி ஐ, யூன்றதும் சிங்கிள் தான். பட் ஆனால் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்மளோட ரூல்ஸ் வந்து ப்ளூரலில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஹீ கோஸ் டு டெம்பிள், எஸ் சேர்த்துருக்கோம், இஎஸ் சேர்த்துருக்கோம். ஷீ கோஸ் டு டெம்பிள், இட் கோஸ் டு டெம்பிள். அது சிங்குலர் ஃபார்முக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். ஐக்கும் யூக்கும் நம்ம என்ன ப்ளூரலில் யூஸ் பண்ணுறோம், வி கோ டு டெம்பிள், தே கோ டு டெம்பிள். அது நம்ம என்ன ப்ளூரலில் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் வந்து அந்த ப்ளூரலோட ரூல்ஸ் தான் வந்து நம்ம ஐக்கும் யூக்கும் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள்ஸும் பாருங்கள். ஹீ ட்ரிங்க்ஸ் மில்க் எவ்ரிடே, ஷீ ட்ரிங்க்ஸ் மில்க் எவ்ரிடே, ஹீ ட்ரிங்க்ஸ் மில்க் எவ்ரிடே. இங்கே எஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், ஏன்னா இது சிங்குலர், அதனால நம்ம அங்கே எஸ் ஆட் பண்ணணும். இங்கே ப்ளூரலில் அந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடாது. வி ட்ரிங்க் மில்க் எவ்ரிடே, தே ட்ரிங்க் மில்க் எவ்ரிடே. இந்த ரூல்ஸ் நம்ம ப்ளூரலுக்கு என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோமோ அதுதான் அந்த ஐக்கும் யூக்கும் யூஸ் பண்ணணும். வெறும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும். அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு முறை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இப்போ பார்க்குறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட சிறப்பு சொற்கள் கீவேர்ட்ஸ் பாருங்கள். 1 yesterday, long ago, previous day, the day before last month, in the day before yesterday, the day before last year, இந்த மாதிரியெல்லாம் வருது பார்த்தீங்களா? இதெல்லாமே தான் பாஸ்ட் டென்ஸ். ஏன்னா அது முடிந்து போனது. நேற்றுன்றது வந்து ஒரு முடிஞ்சு போன ஒரு விஷயம். அது நம்ம வந்து ப்ரெசண்ட்டில் செய்கிறது, ஃப்யூச்சர்லேயும் செய்கிறாது. அது பாஸ்ட்னா பாஸ்ட் தான். சரிங்களா? இப்போ இதோட சிறப்பு சொற்கள் பார்த்துக்கிட்டிங்கல்ல. 1 yesterday, long ago, previous day, the day before last month, the day before yesterday, the day before last year அப்படி வரும். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா? அந்த எஸ் சேர்க்கறது ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் டென்ஸில் அந்த பிரச்சனையே கிடையாது. எல்லாத்துக்குமே வெண்ட் தான் வரும். ஏன்னா எல்லாமே முடிஞ்சு போனது, கோன்னு வராது. வெண்ட்ன்றது முடிந்து போனது. இப்போ பாருங்கள், அதோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். ஹி வெண்ட் ஃபார் அ மூவி எஸ்டர்டேன்றதுனாலே அது பாஸ்ட், முடிஞ்சு போச்சு. வெண்ட்டுன்னு தான் வந்திருக்கு. இது ஹீக்கும் வெண்ட் தான் வந்திருக்கு, ஐக்கும் வெண்ட் தான் வந்திருக்கு. அதே மாதிரி ப்ளூரல் வேர்ட்ஸ்லையும் வெண்ட் தான் வந்திருக்கு. அதனால் இது வந்து கொஞ்சம் ஈஸி. ஸோ இதில் நம்ம எந்த ரூல்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை. கீவேர்ட்ஸ் மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து பாருங்கள். ஹி வெண்ட் ஃபார் அ மூவி எஸ்டர்டே, ஷீ வெண்ட் அவுட் வித் ஹர் ஃப்ரெண்ட் லாஸ்ட் வீக், லாங் அகோ, எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே, த டே பிஃபோர், லாங் அகோ, லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த். இந்த மாதிரி வந்தாலே அது வந்து பாஸ்ட் டென்ஸ் தான், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? இதுக்கு நீங்கள் எதுவும் மாற்றவும் வேண்டியதில்லை. ஹி வெண்ட் ஃபார் அ மூவி எஸ்டர்டே, ஷி வெண்ட் அவுட் வித் ஹர் ஃப்ரெண்ட் லாஸ்ட் வீக், இட் வெண்ட் அவுட் லாங் அகோ, இட் வெண்ட் அவுட் லாங் அகோ. இட்டுன்றது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம ஒரு பூனையை வளர்த்துட்ருப்போம். அந்த பூனை வந்து ரொம்ப நாளாக நம்ம வீட்டு விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இட் வெண்ட் அவுட் லாங் அகோ அப்படின்னு. அதே மாதிரி பாருங்கள். ஐ வெண்ட் அவுட் வித் மை ஃபேமிலி தி டே பிஃபோர், இல்லை லாஸ்ட் வீக், அந்த மாதிரியெல்லாம் கூட சொல்லலாம். யூ வெண்ட் அவே ஃப்ரம் மீ லாங் அகோ, வி வெண்ட் ஃபார் அ ஃபிலிம் லாஸ்ட் இயர், தே வெண்ட் டு அ ரெசார்ட் லாஸ்ட் மந்த். இந்த மாதிரி எல்லாம் லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த், எஸ்டர்டே, இந்த மாதிரி எல்லாம் சென்டென்சஸ்லாம் வருது பார்த்தீங்களா? அதெல்லாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு வேறு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா எதுவுமே வந்து இங்கே நமக்கு சேஞ்ச் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அப்புறம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா
tomorrow, a day after tomorrow, next month, next year, following week. tomorrow நாளைக்கு, day after tomorrow நாளை மறுநாள், next month அடுத்த மாதம், next year அடுத்த வருஷம், following week வரப்போகிற காலங்கள். இதை பற்றி எல்லாமே குறிக்கும் simple future tense. சென்டென்சஸும் பார்த்தோன்னே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், he, she, it இது மூணுமே வந்து சிங்குலர். ப்ளூரலுக்கும் வந்து வில் தான் வரும். இப்போ இருக்கிற மாடர்ன் கிராமருக்கு எல்லாருமே வில் தான் யூஸ் பண்ணுறோம், ஷால் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. பட் நம்ம ஷால் இந்த மாதிரி ஸ்போக்கனில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக ஃபீல் ஆகும், அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், he will go tomorrow, he will go tomorrow நாளை அவன் கிளம்புவான், he will go tomorrow. she will come a day after tomorrow, she will come a day after tomorrow. it will go by next month, it will go by next month. இப்போ பாருங்க, அதே மாதிரி I will buy it next year. அதாவது இப்போ நம்ம ஒரு பிளான் இருக்கும்ல நமக்கு. இப்போ ஒரு கார் வாங்க போகிறோன்னா நான் அடுத்த வருஷத்துக்குள்ளே அதை நான் வாங்கிடுவேன், அடுத்த வருஷம். ஆனால் இப்போ வரைக்கும் அதை வாங்கலை, இதுக்கு முன்னாடியும் வாங்கலை, இப்போ வரைக்கும் வாங்கலை. நான் வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே வாங்கிடுவேன். ஃப்யூச்சரை பற்றி பேசுது, அவ்வளோதான். you shall come a day after tomorrow. நான் இப்போது என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க அவள் வரா, என் ஃப்ரெண்ட் இப்போ இல்லை ரூம்மேட்ஸ் இப்போ அவள் அங்கே இல்லை. யூ ஷல் கம் அ டே ஆஃப்டர் டுமாரோ, நீ வந்தேன்னா நாளை மறுநாள் வந்தேன்னா நீ அவளை பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சென்டென்சஸ். இப்போ பாருங்கள், ப்ளூரலில் பாருங்கள், we shall plan for a trip next week. ஒரு பிளான் இருக்கும் இல்லையா, நெக்ஸ்ட் வீக் நம்ம ஒரு ட்ரிப் போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. இப்போ அது இன்னும் நடக்கலை, நடந்தும் முடியலை, முன்னாடியும் நடந்து இல்லை, இப்போவும் நடக்கலை. இப்போ இனிமேல் நடக்க போகிறத பற்றி பேசுறது தான் வந்து ஃப்யூச்சர். சரிங்களா? தே மே கம் டுமாரோ, அந்த மாதிரி வேர்ட்ஸ் சிம்பிளாக வர்றதுலாம் வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். சரிங்களா? ஒரு முறை பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ இது மூணுத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பேசிக்ஸ் மட்டும் பார்க்குறோம் பாருங்கள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். ஐன்னு வரும்போது அந்த இடத்துல ஆம் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். நான் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு முன்னாடி, கண்டினியூஸ் டென்ஸ்க்கு எப்போவுமே வேர்ப் பக்கத்தில் ஐஎன்ஜி வரும். ஆம்க்கு வந்து ஐக்கு வந்து ஆம் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட் இந்த சிங்குலர் வேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இஸ் வரும். அதே மாதிரி ப்ளூரல் வி, தே, யூன்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூஸ் பண்ணணும். இது வந்து ப்ரொசீஜர், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ப்ரொசீஜர். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த சிங்குலர் ஹீ, ஷீ, இட்டுக்கெல்லாம் வந்து வாஸ் யூஸ் பண்ணணும். ப்ளூரலுக்கு வந்து தே, வின்றது இடத்துக்கெல்லாம் வந்து வேர் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா V1 தான் ப்ரெசண்ட்டுக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி, V1 ப்ளஸ் ஐஎன்ஜி, அதுவும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர்ன்றது உங்களுக்கு தெரியும். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசும். வில் பி யூஸ் ஆகும், வில் பி வரும். சரிங்களா? ஃப்யூச்சருக்கு வில் பி வரும். இதெல்லாம் எப்படி பயன்படுத்தலான்றது வித் எக்ஸாம்பிள்ஸோடு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட கீவேர்ட்ஸ், சிறப்பு சொற்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவ், அட் ப்ரெசன்ட், அட் திஸ் மூமெண்ட், இந்த நேரத்திலேயே, இப்போவே, இப்போன்றது தான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு, நாளைக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி வர சென்டென்ஸ் எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். இதோட ஜென்ரல் ஃபார்ம் பாருங்களேன். சப்ஜெக்ட் வரும், ப்ளஸ் ஆம் வரும், இஸ் வரும், ஆர் வரும், ப்ளஸ் வேர்ப் வரும், ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். இப்போ பாருங்கள், ஐன்ற இடத்துல வந்து பக்கத்துலேயே ஆம் வரும், ஒரு வேர்ப் வரும், ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். அதே மாதிரி இந்த சிங்குலர் வேர்ட்ஸ் பாருங்கள், ஹீ, ஷீ, இட், இது மூணுத்துக்குமே வந்து பக்கத்தில் இஸ் வரும், வேர்ப் வரும், ஐஎன்ஜி வரும். இந்த ப்ளூரல் வி, யூ, தே,
இந்த யூக்கும் ஐக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது வந்து சிங்குலரில் சேரவே சேராது. தனியாக தான் இருக்கும். அது சில டைமில் ப்ளூரலோட ரூல்ஸ் தான் அது ஃபாலோ பண்ணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் அப்படி தான். வி, யூ, டே இது மூணுத்துக்குமே வந்து ஆர் வரும், வேர்ப் வரும், ஐஎன்ஜி வரும். இதை வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் படித்து வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ am teaching continuous tense now. இப்போ நான் கண்டினியூஸ் டென்ஸ் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஐ வந்திருக்கு, பக்கத்தில் என்ன வந்திருக்கு, ஆம் வந்திருக்கு, வேர்ப் வந்திருக்கா, டீச்ன்றது வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. டீச் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, டீச்சிங். ஐ am teaching continuous tense right now. இது வந்து சென்டென்ஸாக ஃபார்ம் ஆகுது. அதுமாதிரி at the moment she is taking care of her grandparents. இப்போ வரைக்கும் அவள் அவங்க தாத்தா பாட்டி தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. கண்டினியூஸ் டென்ஸ், சரிங்களா? இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கா, நாளைக்கும் பாப்பா. அதுதான் வந்து கண்டினியூஸ் டென்ஸுக்கான ஒரு சென்டென்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஷீ இஸ் கோயிங் டு பி மேரிட் நெக்ஸ்ட் மந்த். இந்த ஷீ, இட், ஹீ இதெல்லாம் வந்துச்சுனாலே இஸ் வரும், சரிங்களா? ஐ வந்தால் ஆம் வரும். ஐ am going to see him this evening. The boy are watching a cricket match at present. இந்த மூமெண்ட்டில் சொல்லுறது. அதே மாதிரி அது கம்ப்ளீட்டாக ஆகாத மாதிரி சொல்லும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், சரிங்களா? இப்போ வரைக்கும் அது நடக்கும், நாளைக்கும் நடக்கும் அப்படின்றது தான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட சென்டென்சஸ் வந்து அப்படி இருக்கும். பார்த்துக்கோங்க. இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், லாஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட சிறப்பு சொற்கள், கீவேர்ட்ஸ் பாருங்கள். while, when, yesterday, by this time, இதுதான் வந்து கீவேர்ட்ஸ், சரிங்களா? while, when, yesterday, by this time இந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து சென்டென்ஸும் வரும்னு சொல்லலாம், சரிங்களா? இந்த கீவேர்ட்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஜென்ரல் ஃபார்மும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வரும், வாஸ் வரும், அதுக்கு சப்ஜெக்ட் பக்கத்தில் வாஸ் வரும், இல்லைன்னா வேர் வரும், சரிங்களா? ப்ளஸ் வேர்ப் ஐஎன்ஜி. இந்த வாஸும் வேரும் எங்கெங்கே வரும்ன்றதை இதை பார்க்கலாம். ஐ, இ, ஷி, இட் இதை பேஸ் பண்ணி சென்டென்ஸ் ஸ்டார்டிங்கில் கேட்டாங்கன்னா அது சிங்குலர். ஹீன்றது அவன், ஷீன்றது அவள், இட்டுன்றது அது. இந்த டாக், அனிமல் சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும். இந்த மாதிரி சிங்குலரில் வந்துச்சுன்னா வாஸ் வரும். ஒரே ஒரு வேர்டு தான் வாஸ் வரும். அதே மாதிரி இந்த வி, யூ, டே இது மூணுதும் சம்மந்தப்பட்ட சென்டென்ஸ் கேட்டாங்கன்னா ப்ளூரல் வேர் வரும். ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. சிங்குலர்னா வாஸ் வரும், ப்ளூரல்னா வேர் வரும். இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். இது ஞாபகத்தில் வச்சுக்கணும். கீவேர்ட்ஸும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், சரிங்களா? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்கூட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இட் வாஸ் ரெய்னிங் த்ரூ அவுட் த டே. இட் வாஸ் ரெய்னிங் த்ரூ அவுட் த நைட். இட் வாஸ் ரெய்னிங் த்ரூ அவுட் த நைட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இட்டு கொடுத்துருக்காங்க. இட்டுனா என்ன வரும், இங்கே சிங்குலர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வாஸ் ப்ளஸ் வேர்ப். வேர்புன்றது ரெயின்ன்றது ஒரு வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இட் வாஸ் ரெய்னிங், அதுதான், சரிங்களா? இப்போ பாருங்கள் வி, யூ, டே இது ப்ளூரல் வேர்ட்ஸ். இதே பாருங்கள், இது டேக்கான சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. தே வேர் பிளேயிங் கிரிக்கெட் ஆல் ஈவினிங் எஸ்டர்டே. இங்கே வந்து டே கொடுத்துருக்கிறதுனால இங்கே ப்ளூரல், அங்கே அந்த இடத்துல வேர் யூஸ் பண்ணணும். வேர், பிளேன்றது ஒரு வேர்ப், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, பிளேயிங். வி வேர் பிளேயிங், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஹர் மதர் வாஸ் குக்கிங் டின்னர் வென் ஐ வென்ட் டு ஹர் ஹோம். ஹர் மதர் வாஸ் குக்கிங் டின்னர் வென் ஐ வென்ட் டு ஹர் ஹவுஸ். ஹோம் இதை நான் சொல்லலாம் பாருங்க.
அவங்க அம்மா குக் பண்ணிட்டு இருக்கும் போது, டின்னர் குக் பண்ணிட்டு இருக்கும் போது, நான் எப்போ அவங்க வீட்டுக்கு போனேன், when I went to her house, her mother was cooking dinner. சரிங்களா? அதே மாதிரி ரஞ்சிதா cleaned the vessels while her mother was preparing tea. ரஞ்சிதா வெசல்ஸ் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போதோ அவங்க அம்மா டீ ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு, அது பண்ணும் போதோ அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பண்ணிட்டும் இல்லை, நாளைக்கு பண்ண போகிறதும் கிடையாது. அது பாஸ்ட், அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரிங்களா? எஸ்டர்டே பை திஸ் டைம், நேற்று இந்த நேரத்தில். ஐ வாஸ் ட்ராவலிங் பை கார் டு பெங்களூர், நேற்று இந்த நேரில் நான் வந்து காரில் பெங்களூருக்கு பயணித்து கொண்டிருந்தேன். இது எல்லாமே முடிஞ்சு போன சென்டென்ஸ். சென்டென்சஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இப்படி தான் வரும். கீவேர்ட்ஸ் வந்து while, when, yesterday, by this time, இந்த மாதிரி வரும் கீவேர்ட்ஸ். பார்த்தீங்களா? சப்ஜெக்ட், இது ஜென்ரல் ஃபார்ம் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் வரும், வேர் வரும், ப்ளஸ் வேர்ப் வரும், ஐஎன்ஜி வரும். இது ஜென்ரலாக கொடுக்குறாங்க. பட் இதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கும்போதோ ஹி, ஹை, இ, ஷி, இட் இது வந்து சிங்குலர், வி, யூ, தேன்றது வந்து ப்ளூரல். இது ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கும்போது சிங்குலர்ன்ற வர இடத்துல எல்லாமே வந்து வாஸ் வரும், ப்ளூரல் வர இடத்துல வேர் வரும். சரிங்களா? ப்ளஸ் வேர்ப் வரும், ஐஎன்ஜி வரும். இதே மாதிரி வேர் ப்ளஸ் வேர்ப் வரும், ஐஎன்ஜி வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சென்டென்சஸும் இருக்கும். இட் வாஸ் ரெய்னிங் த்ரூ அவுட் த நைட். இட்டுன்ற வர இடத்துல இட் இது வந்து சிங்குலர், அந்த இடத்துல வாஸ். ரெயின்ன்றது வேர்ப், ஐஎன்ஜின்றது வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ரெய்னிங், இட் வாஸ் ரெய்னிங் த்ரூ அவுட் த நைட். சென்டென்சஸ் அப்படி தான் மேக் பண்ண முடியும். தே வேர் பிளேயிங் கிரிக்கெட் ஆல் ஈவினிங் எஸ்டர்டே. இப்போ பாருங்க, her mother was cooking dinner when I went her home. Her mother was cooking dinner when I went to her home. இப்போ பாருங்க, அவங்க அம்மா சமைச்சிட்டு இருக்கும் பொழுது நான் எப்போ அவங்க வீட்டுக்கு போனேன், அவங்க அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போகும்போதோ அவங்க அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரஞ்சிதா cleaned the vessels while her mother was preparing a tea. ரஞ்சிதா வெசல்ஸ் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவங்க அம்மா ப்ரிப்பேர் பண்ணாங்க, டீ ப்ரிப்பேர் பண்ணாங்க. இது ஒரு முடிந்து போன விஷயம். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் பொருந்தாது, ஃப்யூச்சருக்கும் பொருந்தாது. பாஸ்ட் டென்ஸ். எஸ்டர்டே பை திஸ் டைம் ஐ வாஸ் ட்ராவலிங் பை கார் டு பெங்களூர். நேற்று இந்த நேரத்துல எல்லாம் நான் வந்து பெங்களூருக்கு காரில் பயணித்து கொண்டிருந்தேன். இதுதான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட சென்டென்சஸ். இப்படி தான் இருக்கும். கீவேர்ட்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஜென்ரல் ஃபார்மும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சென்டென்சஸ் ஈஸியாக ஃபாலோ பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தாச்சு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட சிறப்பு சொற்கள், கீவேர்ட்ஸ் என்னென்னு பாருங்கள். பை திஸ் டைம் டுமாரோ, பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக், பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த், இந்த மாதிரி பை 3 o'clock, பை 5 o'clock, பை 6 o'clock டுமாரோ, அந்த மாதிரி எல்லாமே கூட வரும். அதில் ஃப்யூச்சரை சம்மந்தப்பட்டு வரும். பை திஸ் டைம் இந்த நேரத்தில், பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், டுமாரோ நாளைக்கு நடக்க போகிற விஷயம், இது வரைக்கும் நடக்கலை இனிமே நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்கிறோம். கீவேர்ட்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அதோட ஜென்ரல் ஃபார்ம் பாருங்களேன். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷால் இல்லைனா வில் ப்ளஸ் பி ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இது எந்தெந்த இடத்துல வரும்ன்றதை நம்ம கீழே இருக்கிறத பார்ப்போம். இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். இப்போ பாருங்க, டுமாரோ பை திஸ் டைம் ஐ வில் பி ட்ராவலிங் டு சிங்கப்பூர். நாளைக்கு இந்த நேரத்தில் நான் வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டுருப்பேன். நம்ம சொல்லுவோம்ல, நாளைக்கு இன்னும் என்ன டைமு, 3 மணி ஆச்சா, ஓகே நாளைக்கு இந்த நேரத்துலலாம் நான் வந்து சிங்கப்பூருக்கு கிளம்பி போய்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். சென்னைக்கு கிளம்பி போயிட்டுருப்பேன், பெங்களூருக்கு கிளம்பி போயிட்டுருப்பேன், அப்படி இந்த மாதிரி வேர்ட்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல.
சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல அதெல்லாமே ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான். நமக்கே தெரியாமல் நிறைய சென்டென்சஸ் நம்ம பேசுவோம். அதெல்லாம் எந்தெந்த டென்ஸில் நம்ம பேசுகிறோன்றது வந்து இந்த மாதிரி மூலமாக நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, நாளைக்கு இந்நேரத்தில் போகிறோம், அடுத்த வருஷம் நான் இந்நேரம் வந்து நான் அங்கே இருப்பேன் அப்படின்ட்டுலாம் பேசுகிறோம்ல அதெல்லாமே வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான். சரிங்களா? பாருங்கள், டுமாரோ பை திஸ் டைம் ஐ வில் பி ட்ராவலிங் டு சிங்கப்பூர். இதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் இயர் பை திஸ் டைம், அடுத்த வருஷம் இந்த நேரம்லாம், ஐ வில் பி ஷிஃப்டிங் மை ஹவுஸ் டு பெங்களூர். நான் இந்த வீட்டை வந்து பெங்களூருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன். அடுத்த வருஷம் என் நேரம்லாம் நான் இங்கே இருக்கவே மாட்டேன், நான் வந்து பெங்களூருக்கு வீட்டை ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டுலாம் நம்ம பேசுகிறோம்ல. இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். சரிங்களா? ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட கீவேர்ட்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பை திஸ் டைம் டுமாரோ, பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக், பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த், பை இந்த 3 o'clock 4 o'clock 6 o'clock டுமாரோ. சரிங்களா? இந்த டுமாரோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே இப்போ வரைக்கும் நடக்கலை, இதுவும் நடந்தும் முடிக்கலை, அதை பற்றி பேசுறது தான் வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நடந்தும் முடிக்கலை, இப்போ வரைக்கும் நடக்கலை, நாளைக்கு நடக்க போகிறத பற்றி பேசுறது தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அதுக்கேற்ற மாதிரியான கீவேர்ட்ஸ் தான் இருக்கும். டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், டுமாரோ, இதை பார்த்தீங்களா அதை மாதிரி தான் இருக்கும். இப்போ ஜென்ரல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டுமாரோ பை திஸ் டைம் ஐ வில் பி ட்ராவலிங் டு சிங்கப்பூர். இது நடந்து முடிக்கலை, நடக்கவும் இல்லை இப்போ வரைக்கும், இது நாளைக்கு நடக்க போகிற விஷயம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் பை திஸ் டைம், அடுத்த வருஷம் இந்த நேரம்லாம், ஐ வில் பி ஷிஃப்டிங் மை ஹவுஸ் டு பெங்களூர். நான் வந்து பெங்களூருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவேன். அதுதான் வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட இது. பார்த்துக்கோங்க, கீவேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ பார்க்க போகிறது வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட கீவேர்ட்ஸ் பாருங்கள், சின்ஸ், ஃபார். சரிங்களா? இது 2 தான் வரும். இந்த சின்ஸ் ஃபார்ன்றதை நான் ப்ரிப்போசிஷன்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், இது எந்தெந்த இடத்துல பயன்படுத்தும்ன்றது. கீவேர்ட்ஸ் வந்து சின்ஸ், ஃபார். இதோட ஜென்ரல் ஃபார்ம் பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் வரும், ஹேவ் வரும், ப்ளஸ் பீன் வரும், ப்ளஸ் வேர்ப் வரும், ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். இப்போ அது எந்தெந்த இடத்துல வரும்ன்றது பாருங்கள். ஹீ, ஷீ, இட், இது வந்து சிங்குலர். ஈ, ஷீ, இட்ன்றது சிங்குலர். சிங்குலராக வர சென்டென்ஸ் இடத்துலலாம் வந்து ஹேஸ் ப்ளஸ் பீன், ஹேஸ் பீன் ப்ளஸ் ஒரு வேர்ப் வரும், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும் சிங்குலராக வர இடத்துல. அதே மாதிரி ஐ, வி, யூ, தே, இது வர இடத்துல ப்ளூரல் வரும். அதே மாதிரி நம்ம பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் நம்ம ஐ, வி, யூ, தேக்கு ஒரே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணோம். அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் அப்படி தான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். இந்த மாதிரி ஐ, வி, யூ, தே இந்த மாதிரி ப்ளூரல் வந்துச்சுன்னா, இந்த ஐ, யூன்றது வந்து ப்ளூரலே கிடையாது, இது சிங்குலர் தான். பட் ஆனால் நம்ம ப்ளூரலுக்கு என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் இந்த ஐக்கும் யூக்கும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் யூஸ் பண்ணணும். ஹாவ் ப்ளஸ் பீன், ஹாவ் பீன். சிங்குலராக வந்துச்சுன்னா ஹீ, ஷீ, இட்டு வந்துச்சுன்னா சிங்குலராக, அதுக்கு ஹேஸ் பீன். சரிங்களா? இந்த ஐ, வி, யூ, தே வந்து ப்ளூரலில் வந்துச்சுன்னா இந்த ஐக்கும் யூக்கும் கூட இந்த ப்ளூரல் ரூல்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்காக தான் நான் இங்கே வந்து இந்த ப்ளூரலோடவே சேர்த்து எழுதியிருக்கேன். ஐ, யூன்றது ப்ளூரல் கிடையாது, சிங்குலர் தான். பட் ப்ளூரல் வி, தேன்றது ப்ளூரலுக்கு என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோமோ நம்ம அதே தான் இந்த ஐக்கும் யூக்கும் யூஸ் பண்ணுற ரீசன்னால தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? have plus been, have been plus verb ing. as have, has been எங்க வரணும், have been எங்க வரணும்ன்றதும் பார்க்க போகிறோம். since எங்க வரணும், for எங்க வரணும்ன்றதும் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா புரியும். இப்போ பாருங்க, I have been teaching English since 2005. இந்த மாதிரி சின்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் டைமில் சொல்லுறது. இந்த ஃபார்ன்றதை பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் டைமில் சொல்லுறது. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ஐன்றது வந்து என்ன சொன்னேன், இந்த ஐ, யூன்றது சிங்குலர். பட் நம்ம ப்ளூரலில் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோமோ அதுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஆக மொத்தம் இது வந்து ஐ, வி, யூ, தேன்றது எல்லாமே இந்த
டென்ஸில் ஒன்று தான், அதனால் நான் ஒன்றா எழுதியிருக்கேன். இப்போ இங்கே ஐ கொடுத்துருக்காங்க. ஐன்னும் போது இங்கே ஹாவ் ப்ளஸ் பீன், ஹாவ் பீன். ஐ ஹாவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் சின்ஸ் 2005. இந்த 2005 2006 இந்த இயரை குறிக்கிறது எல்லாமே இந்த இடத்துல வந்து சின்ஸ் வரும். ஏன்னா அது பாயிண்ட் ஆஃப் டைமில் சொல்கிறாங்க. ஐ ஹாவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் சின்ஸ் 2005. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஷீன்னு வந்து சிங்குலரில் வருது. இங்கே என்ன இருக்குது? ஹேஸ் ப்ளஸ் பீன், ஹேஸ் பீன். ஷீ ஹேஸ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 20 years. 20 yearsன்றது ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் ஹெவிலி சின்ஸ் லாஸ்ட் ஈவினிங். புரியுதுங்களா? லாஸ்ட் ஈவினிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சொல்கிறோம். ஹிட்டு அந்த இடத்துல சிங்குலர் ஹேஸ் பீன் வந்திருக்கு. சரிங்களா? சரண்யா ஹேஸ் பீன் ஸ்டடிங் ஃபார் 8 hours. 8 ஹவர்ஸ்ன்றது ஒரு பீரியட் ஆஃப் டைம். இந்த ஹவர்ஸ், இயரு இதெல்லாம் குறிக்கிறதுலாம் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் சொல்லுறது. அது வந்து அந்த இடத்துல ஃபார் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு கீவேர்ட் சின்ஸ் ஃபார். இந்த சின்ஸ் ஃபார்ன்றது ப்ரிப்போசிஷன்லேயே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கீவேர்ட்ஸ் வந்து சின்ஸ் வரும், ஃபார் வரும். ஜென்ரல் ஃபார்ம் பாருங்கள். ஜென்ரல் ஃபார்ம் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ், ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. த ஜென்ரல் ஃபார்ம். இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா ஈ, ஷீ, இட் இந்த சிங்குலராக வர அந்த சிங்குலருக்கு வந்து ஹேஸ் பீன் வரும் ப்ளஸ் verb வரும், ஐஎன்ஜி வரும். அதே மாதிரி ஐ, யூன்றது சிங்குலர் தான், பட் நம்ம ப்ளூரலில் வி, தேன்றது ப்ளூரலுக்கு என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோமோ அதுதான் நம்ம இந்த ஐ, யூக்கும் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஃபாலோ பண்ணணும். ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. சரிங்களா? இந்த ஜென்ரல் ஃபார்ம் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது வந்து ஒரு நம்ம டேபிள்ஸ் மாதிரியும் இல்லை மேக்ஸில் நம்ம ஃபார்முலாஸ்லாம் ஞாபகத்தில் வச்சுப்போம்ல, அந்த மாதிரி இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு நம்ம இதுதான் வரும், கீவேர்ட்ஸ் இதுதான் வரும்ன்றதை நீங்கள் பைஹேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான சென்டென்ஸை ஈஸியாக நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஐ ஹாவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் சின்ஸ் 2005. இந்த மாதிரி இயர் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி விஷயம் அந்த இதெல்லாம் வந்துச்சுன்னா சின்ஸ். பாயிண்ட் ஆஃப் டைமில் சொல்கிறதெல்லாம் சின்ஸ். ஷி ஹேஸ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 20 years. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் சொல்கிறது எல்லாமே ஃபார் வரும் அந்த இடத்துல. ஷீன்றது வந்து ஒரு சிங்குலர், ஐன்றதும் சிங்குலர் தான், பட் நான் வந்து சொல்லியிருக்கேன் ப்ளூரலுக்கு என்ன ஃபார்ம் பண்ண ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோமோ அதுதான் நம்ம பண்ணணும். அதனால தான் அங்கே ஹேவ் வந்திருக்கு. ஷீன்றது வந்து சிங்குலர், ஸோ அந்த இடத்துல ஹேஸ் பீன்னு வந்திருக்கு. இட்ன்றதும் சிங்குலர், அந்த இடத்துல ஹேஸ் பீன்னு வந்திருக்கு. பாருங்கள், இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் ஹெவிலி சின்ஸ் லாஸ்ட் ஈவினிங். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சொல்லிடுறாங்க, அதனால் அந்த இடத்துல சின்ஸ்ன்னு வந்திருக்கு. சரண்யா ஹேஸ் பீன் ஸ்டடிங் ஃபார் 8 hours. இங்கே பார்த்தீங்கன்னா சரண்யான்றது வந்து ஒரு ஆளை குறிக்குது, சிங்குலர், அந்த இடத்துல ஹேஸ் வந்திருக்கு. சரிங்களா? 8 ஹவர்ஸ்ன்றது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் சொல்லுறதுனால அந்த இடத்துல ஃபார் வந்திருக்கு. இதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ரூல்ஸ். பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம லாஸ்ட் பார்த்தது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கான கீவேர்ட்ஸ் எல்லாமே சேம் தான். இது கிட்டத்தட்ட சேமாக இருக்கும், ஆனால் அது வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக நடந்துட்டுருக்க மாதிரி இருக்கும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், கீவேர்ட்ஸோடு வந்து சின்ஸ் ஃபார் அதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹேஸ் பீன், ஹாவ் பீன்னு இருந்துச்சு, அது நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா முடிஞ்சது, ஹேட். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி, அதே தான், சேம் ஜென்ரல் ஃபார்ம் தான். அங்கே ஹேட் வரும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து ஹை, இந்த சிங்குலர் ப்ளூரல் அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே ஹேட் பீன் வரும். சின்ஸ் பீரியட் ஆஃப் டைம் அண்ட் பாயிண்ட் ஆஃப் டைமில் வரும். I had been teaching English since 2005. had been, I வர இடத்துலையும் had been வரும், she வர இடத்துலையும் had been வரும். She had been learning English for 20 years.
he had been living in Mumbai since 1980. இந்த மாதிரி இயர் சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் சின்ஸ் வரும் சரிங்க. பட் he left it last March. சரிங்களா. இந்த மாதிரி முடிஞ்சு போனது வரும். பாஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் இருக்கும். பட் அது கம்ப்ளீட் ஆகலை, இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பாஸ்ட் முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி தான் இதோட இது இருக்கும். கீவேர்ட்ஸ் வந்து சின்ஸ் ஃபார் தான். இதோட ஜென்ரல் ஃபார்மும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து கீவேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பை நெக்ஸ்ட் மந்த், பை தி எண்ட் ஆஃப் திஸ் இயர், பை திஸ் டைம் டுமாரோ, இன் ஜூலை நெக்ஸ்ட் வீக், இன் ஆகஸ்ட் நெக்ஸ்ட் வீக், அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வரும். கீவேர்ட்ஸ் சிறப்பு சொற்கள் பை நெக்ஸ்ட் மந்த், பை தி எண்ட் ஆஃப் திஸ் இயர், by this time tomorrow, in July next year, அந்த மாதிரி வரும். இதெல்லாம் future perfect continuous tense சரிங்களா. இப்போ இதோட ஜென்ரல் ஃபார்ம் பாருங்களேன். சப்ஜெக்ட் வரும், ப்ளஸ் ஷால் வரும், வில் வரும், ப்ளஸ் ஹாவ் வரும், ப்ளஸ் பீன் வரும், ஹாவ் பீன், அதே மாதிரி ப்ளஸ் வேர்ப் வரும், ஐஎன்ஜி வரும். இந்த ஆஸு இதெல்லாம் வராது இந்த ஃப்யூச்சரில் சரிங்களா. இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். By next July, I shall have been completing my degree. அடுத்த வருஷம், அதாவது by next July, இந்த ஜூலை இல்லை, அடுத்த ஜூலைக்குள்ளே என்னோட டிகிரி படிப்பை நான் முடித்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நெக்ஸ்ட் பாருங்க. By next year, she will have been completing 25 years of service in our office. அடுத்த வருஷம் அவள் வந்து, அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா அவள் வந்து 25 வருஷம் சர்வீஸ் முடிக்கிறா நம்ம ஆஃபீஸில் அப்படின்றத சொல்கிறாங்க. நாளைக்கு அது வந்ததுன்னா அது பை நெக்ஸ்ட் ஜூலை, பை நெக்ஸ்ட் இயர், அந்த மாதிரி ஏதாச்சும் வந்ததுன்னா, இன்னும் நடக்கலை, நடந்தும் முடியலை, இனிமேல் நடக்க போகிறத பற்றி பேசுகிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்கிறோம். பை நெக்ஸ்ட் ஜூலை இந்த மாதிரி சொல்கிறோம்ல, நம்ம வார்த்தைகளவே பேசுகிறோம்ல. அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா 25 வருஷம் சர்வீஸ் முடியுது நம்மளோட ஆஃபீஸில் அவளுக்கு அப்படின்ட்டுலாம் பேசுகிறோம்ல. அப்போ அந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நம்ம எங்கே பயன்படுத்துகிறோன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்துகிறோம் சரிங்களா. இதோட கீவேர்ட்ஸ் வந்து பை நெக்ஸ்ட் மந்த், பை தி எண்ட் ஆஃப் திஸ் இயர், பை திஸ் டைம் டுமாரோ, இன் ஜூலை நெக்ஸ்ட் இயர், இந்த மாதிரியான சென்டென்சஸில் முடியுது பாருங்கள். இல்லை ஸ்டார்ட்டும் ஆகும். அதெல்லாமே வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷால், வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி வரும் சரிங்களா. பை நெக்ஸ்ட் ஜூலை ஐ ஷல் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டிங் மை டிகிரி. அடுத்த ஜூலைக்குள்ளே நான் என்னோட டிகிரி படிப்பை நான் முடித்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பை நெக்ஸ்ட் இயர் ஷி வில் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டிங் 25 years of service in our office. 25 வருஷம் அடுத்த வருஷம் வரத்துக்குள்ளே 25 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகுது நம்ம ஆஃபீஸில் அப்படின்னு பேசுகிறோம்ல. அதெல்லாம் ஃப்யூச்சரை பற்றி இன்னும் நடக்கலை, இனிமேல் நடக்க போகிறத பற்றி பேசுகிறது தான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்கிறோம். பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுன்றது வேறு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுன்றது வேறு சரிங்களா. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அதோட கீவேர்ட்ஸ் பாருங்கள். ஜஸ்ட் நவ், so far, already, since, for, yet சரிங்களா. ஜஸ்ட் நவ் இப்போத்தான் சொல்கிறோம்ல, இப்போ தான் முடிஞ்சுது, இப்போ தான் ஜஸ்ட் நவ். அதுக்கு வந்து நம்ம பாஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன விஷயத்துக்கெல்லாம் நம்ம பாஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ தான் முடிஞ்சது ஜஸ்ட் நவ் அப்படின்னும் போது அந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் சரிங்களா. இப்போ பாருங்கள், ஆக்ஷன் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் இப்போ தான் முடிஞ்சுது. அதோட ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் செகண்ட் சிச்சுவேஷன் பற்றி சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ், ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அது எப்படி பிரிக்குதுன்னா, ஷீ, ஹீ, இட் சிங்குலரில் வந்துச்சுன்னா அது அந்த இடத்துல ஹேஸும் ப்ளஸ் பாஸ்ட்
பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணும். IVU ப்ளூரலில் வந்து போதோ IUன்றது சிங்குலர் தான், பட் வி தேன்றது வந்து ப்ளூரல். ப்ளூரலுக்கு என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் நம்ம இதுக்கும் ஃபார்ம் யூஸ் பண்ணணும், ரூல்ஸ் யூஸ் பண்ணணும். ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா, இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸும். இது வந்து ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஷி ஹேஸ் கம் ஜஸ்ட் நவ். அவள் இப்போ தான் வந்தா. ஹி ஹேஸ் ஆல்ரெடி கான். அவள் போயிட்டா, இப்போ தான் போனா. தே ஹாவ் ஆல்ரெடி கான். அவள் போயிட்டா, அவர்கள் போயிட்டார்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணோம். ஜஸ்ட் நவ், ஆல்ரெடி, இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் சுச்சுவேஷனில் பாருங்களேன். பீட்டர் ஹேஸ் ரைட்டன் ஸ்டோரி சின்ஸ் கேன்சல்ட். இது ஏன் செகண்ட் சுச்சுவேஷன் ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷனில் முடிஞ்சு போன விஷயம் எல்லாமே நம்ம பாஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ தான் முடியுது அப்படின்றது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம். இப்போ தான் ஜஸ்ட் நவ், ஆல்ரெடி, இப்போ கொஞ்சம் முன்னாடி, அவன் போயிட்டானே, அப்போவே போயிட்டானே அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம்ல, அதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம். இப்போ செகண்ட் சுச்சுவேஷனில் என்னென்னா, அந்த விஷயம் முடிஞ்சிச்சு, அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு, ஆனால் அதனோட எஃபெக்ட் இன்னமும் இருக்கும். அதுதான் செகண்ட் சுச்சுவேஷன். இப்போ பாருங்களேன், பீட்டர் ஹேஸ் ரைட்டன் ஸ்டோரி சின்ஸ் சைல்ட்ஹுட். பீட்டர் வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்டோரி எழுதிட்டே இருப்பான், இப்போ வரைக்கும் எழுதுறான் அப்படின்றது, அதோட எஃபெக்ட் வந்து இன்னமும் இருக்குது. இப்போ பாருங்க, பீட்டர் ஹேஸ் பீன் இன் த ஆர்மி ஃபார் 25 years. 25 வருஷமாக பீட்டர் வந்து ஆர்மியில் இருந்தார். பீரியட் ஆஃப் டைம், அதுதான் அந்த 25 yearsன்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல ஃபார் வருது பாருங்க. So far I have seen many lion in their jungles. இந்த so farன்னு ஏன் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல so farன்னு சொல்லாமல் I saw many lion in their jungleன்னு அப்படி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ அங்கே லைனே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல so far அப்படின்னு சொல்லி நம்ம போட வச்சு so far I have seen many lion in their jungle அப்படின்னும் போதோ, so farன்னு சொல்லும் போதோ நான் நிறைய லயன்ஸை அந்த ஜங்கலில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதோ, அப்போனா இன்னமும் அங்கே நிறைய லயன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்கும். அது சோஃபாருக்கும் ஐ சா மெனி லயன்ஸ் இந்த ஜங்கல் அப்படி, அதுக்கும் இதுக்கும் நிறைய மீனிங்ஸ் இருக்குது. இந்த இப்போவும் லயன் அங்கே வந்து இப்போ நீங்கள் ஐ சா மெனி லயன் இந்த ஜங்கல்னு போடும்போது அப்படி படிச்சிங்கன்னா, இப்போ நான் அங்கே வந்து நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய லயன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல லயன்ஸே இன்னும் இல்லைன்ற மாதிரிலாம் ஆகிடும். சரிங்களா, இப்போ so far I have seen many lion in their jungle அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து நிறைய லயன்ஸ் இருக்கு இன்னமும் இருக்கு அப்படின்ற மாதிரி வரும். அதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாருங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட கீவேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. just now, so far, already, since, for, yet. Action just finished. ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷனில் எப்போவுமே ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷனில் just now, already இந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும். she has come just now, he has already gone, they have already gone, அந்த மாதிரி வரும். சரிங்களா, அந்த தேக்கும் ஈக்கும் சிங்குலருக்கு ஆஸ் வரும், தேக்கு ப்ளூரலுக்கு ஆ வரும். இந்த செகண்ட் சுச்சுவேஷன், அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு, ஆனால் அதனோட எஃபெக்ட் இன்னமும் இருக்குது. அதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்குறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பை, ஆல்ரெடி, பிஃபோர், ஆஃப்டர். சரிங்களா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட கீவேர்ட்ஸ் வந்து பை, ஆல்ரெடி, பிஃபோர், ஆஃப்டர். சரிங்களா, ஜென்ரல் ஃபார்ம் பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் வரும் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஹேட் மட்டும் தான் வருது. சரிங்களா,
இப்போ இதோட ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் பாருங்களேன், ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் சர்டன் பாயிண்ட். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் சர்டன் பாயிண்ட், அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அதுக்குள்ளே முடிஞ்சிடும். அந்த ஆக்ஷன் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் கண்டினியூவே ஆகாது. அதுதான் அந்த மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அதுக்குள்ளவே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன், அதாவது அந்த ஆக்ஷன் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் கண்டினியூ ஆகாது. அதுதான் ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் சர்டன் பாயிண்ட். இப்போ அது மாதிரி பேஸில் தான் வந்து சென்டென்ஸும் இருக்கும். அது எது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாருங்க, ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் மை ஒர்க் பை 5 o'clock. 5 மணிக்குள்ளே முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகாது. he had finished his work before sunset, சன்ரைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பொழுது போகிறதுக்குள்ளே அவங்க வந்து அவனோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவான், அவ்வளோதான். he had not told a lie, he had not told a lie. அதாவது பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அவன் வந்து பொய் சொல்ல மாட்டான், கேரண்டியாக சொல்கிறான். அவன் இதுக்கும் மேலே போய் சொல்லவே மாட்டான், ஏன்னா அவன் அந்த இடத்துல இல்லவே இல்லை. இப்போ யாராவது இறந்து போயிட்டாங்க, அது மாதிரி டெத் ஆகிட்டாங்க அப்படின்னாலையும் அப்போ அந்த இடத்துல வந்து சொல்லுவான் he had not told a lie. அதுக்கப்புறமும் அவன் வந்து அந்த இடத்துல கண்டினியூ ஆகாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் சிச்சுவேஷன் பாருங்களேன், ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் அனதர் ஆக்ஷன் ஹேப்பன். ஒரு விஷயம் நடக்கும் போது கூடவே இன்னொரு விஷயமும் நடந்துகிட்டே வரும். அதுதான் வந்து செகண்ட் சிச்சுவேஷனில் நடக்கும். பாருங்க, வென் ஐ ரீச் த பஸ் டிப்போ, நான் வந்து பஸ் டிப்போக்கு போகிறதுக்குள்ள த பஸ் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட், த பஸ் போயிடுச்சு. நாங்கள் போய் சேர்றதுக்குள்ள, பஸ் ஸ்டாப்பில் போய் சேர்றதுக்குள்ள இந்த பஸ்ஸு போயிடுச்சு. ஒரு விஷயம் நடக்கும் போது கூடவே இன்னொரு விஷயமும் நடக்குது. இவன் போய் சேர்றதுக்கும் அந்த பஸ்ஸு போகிறதுக்கும் ஒரே டைமில் சரியாக இருக்குது. அதுதான் ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் அனதர் ஆக்ஷன் ஹேப்பன்ட்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நடக்கும். when I went to meet her she had already gone. நாங்கள் போய் அவளை மீட் பண்ணுறதுக்குள்ளே அவள் கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்குள்ளே இன்னொரு விஷயமும் சேர்ந்து நடக்குது பாருங்கள். அந்த மாதிரி எல்லாம் நடக்குதுல்ல, அதெல்லாமே வந்து இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். அதே மாதிரி அன்ஃபுல்ஃபில்டு டிசைர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, சே இப்படியெல்லாம் நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லும் போதோ அதை நம்ம சொல்கிறோம்ல, ஐ விஷ் ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் திஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அன்ஃபுல்ஃபில்டு டிசையர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி 3 சிச்சுவேஷன் வரும். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கீவேர்ட்ஸ் பை, ஆல்ரெடி, பிஃபோர், ஆஃப்டர் இது மாதிரி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆக்ஷன், அதாவது ஃபஸ்ட் சிச்சுவேஷனில் ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் சர்டன் டைம், அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அது எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். அந்த ஆக்ஷன் அதுக்கப்புறம் கண்டினியூவே ஆகாது. அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸுக்கு எல்லாமே வந்து the first situation. I had completed my work by 5 o'clock. He had finished his work before sunrise. அதே மாதிரி he had not told a lie. அவன் பொய் சொல்ல மாட்டான். அடுத்து சொல்கிறேன், அவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவன் கண்டினியூ ஆக மாட்டான். ஏன்னா அந்த இடத்துல இப்போ அவன் இறந்து போயிடுறானோ இல்லை அந்த மாதிரி கண்டினியூ ஆகாத ஒரு சென்டென்ஸ் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் அனதர் ஆக்ஷன் ஹேப்பன். ஒரு விஷயம் நடக்கும் போது கூடவே இன்னொரு விஷயமும் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ்லாம் வருதுல்ல, அதெல்லாமே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். when I reached the bus depot the bus had already left. நான் அந்த பஸ் டிப்போ போகிறதுக்குள்ளே பஸ்ஸு போயிடுச்சு, இவன் போகிறதுக்கும் பஸ்ஸு போயிடுச்சு, ரெண்டுமே ஒரே டைமில் நடக்குது. when I went to meet her she had already gone. நான் அவளை மீட் பண்ண போகிறதுக்குள்ளே அவள் போயிட்டா. அவள் போகிறதுக்கும் ஒரே மாதிரி ஆன டைம் சிச்சுவேஷன் அமையுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது வந்து அன்ஃபுல்ஃபில்ட் டிசையர், அதாவது ஒரு விஷயம் இப்படி நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகிறதும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். பார்த்துக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். லாஸ்ட் பார்த்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை இப்போ பார்க்கறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். சரிங்களா? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா by the end of the week, by the end of the month, by the end of the year, by this time next year, by this time next month, by this time next week. இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வீக்கு, நெக்ஸ்ட் மந்த்து, நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் வீக், இந்த மாதிரி தான் வரும். எதுவுமே வந்து இப்போ நடக்கிற மாதிரியும் வராது, நடந்து முடிந்த மாதிரியும் வராது. ஏன்னா இது ஃப்யூச்சர். சரிங்களா? இனிமேல் நடக்க போகிறத பற்றி தான் பேசும். இப்போ பாருங்கள், to express an action expected to be completed by certain time in future. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்யூச்சரில் பர்டிகுலர் டைமில் முடிஞ்சிடும்னு சொல்கிறோம்ல, இந்த பர்டிகுலர் டைமில் நம்ம முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த டைமை பற்றியெல்லாம் பேசுகிறது தான் வந்து இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். சரிங்களா? அநேகமாக முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு விஷயத்த சொல்லாமல் சொல்லுறது. இப்போ அந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள், பை தி டைம் யூ கோ தேர் they will have closed the shop. by the time you go there they will have closed the shop. இப்போ அதை வந்து என்ன சொல்லுறாங்கன்னா, நீ ஆடி அசைஞ்சு போகிறதுக்குள்ள அந்த கடையை மூடியே போயிடுவாங்க. ஆனால் மூடலை, இவங்களோட அநேகமாக சொல்கிறாங்கல்ல, ஒரு கற்பனையில் சொல்கிறாங்களா, அநேகமாக சொல்கிறோம்ல, பை தி டைம் யூ கோ தேர் they will have closed the shop. நீ ஆடி அசைஞ்சு போகிறதுக்குள்ளே கடை மூடியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் கடை மூட மாட்டாங்க, இவங்களோட அநேகமாக சொல்கிறாங்க, நீ அப்படி ஆடி அசைஞ்சு போகிறதுக்குள்ளே கடை மூடிடுவாங்கன்ட்டு. அந்த மாதிரி இப்போ பாருங்கள், they shall have completed the building work by next year. அநேகமாக அடுத்த வருஷத்துக்குள்ளே அந்த பில்டிங்கை கட்டி முடிச்சிடுவாங்க. அநேகமான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அது எல்லாமே வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணுறோம். நமக்கே தெரியாது நம்ம எந்தெந்த டென்சஸில் நம்ம வந்து நம்மளோட சென்டென்சஸ் யூஸ் பண்ணுறோன்ட்டு. பாருங்கள், கீவேர்ட்ஸ் பாருங்கள், பை தி எண்ட் ஆஃப் த வீக், by the end of the month, by the end of the year, by this time next year, by this time next month, by this time next week. இதுதான் வந்து கீவேர்ட்ஸ். இப்போ அது பார்த்தீங்கன்னா, to express an action expected to be completed by certain time in future. அதாவது இந்த டைமுக்குள்ளே நம்ம முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். அநேகமாக அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து பை திஸ் டைம் யூ கோ தேர் they will have closed the shop. நீ ஆடி அசைஞ்சு போகிறதுக்குள்ளே கடையே மூடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வருது. மாதிரி they shall have completed the building work by next year. அநேகமாக அடுத்த வருஷத்துக்குள்ளே இந்த பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா டென்ஸுமே பார்த்தாச்சு. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தாச்சு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தாச்சு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தாச்சு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் பார்த்தாச்சு. பாஸ்ட் டென்ஸில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்தாச்சு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தாச்சு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் பார்த்தாச்சு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் பார்த்தாச்சு. அதே மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸில் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் பார்த்தாச்சு, ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தாச்சு, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தாச்சு, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து எப்படி பார்த்துருக்கோம்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், present perfect continuous tense, past perfect continuous tense and future perfect continuous tense. இப்படி தான் மூணா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் வந்து இன்னமும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் வந்து நிறைய வீடியோஸில் போடுறேன். அப்போ தான் அது நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும்.
இப்போ நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக தரவாக இருங்க. அதில் என்ன மாதிரி சென்டென்சஸ்லாம் வரும், எப்படி வரும்ன்றதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு போங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், இது மூணுத்துக்கும் நீங்கள் தரவாயின பிறகு நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படி படித்தாதான். ஏன்னா இது ஃபுல்லாகவே ரொம்ப குழப்பமாக இருக்கும். இது எல்லாமே எல்லா சென்டென்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்யூச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், இந்த ஃப்யூச்சர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து அதோட டிஃப்ரென்ஷியேட் என்னென்னன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்தா தான் புரியும். ஸோ அதனால் வந்து இந்த டென்சஸை வந்து ரிப்பீட்டடாக பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.